அதாவது சொக்கநாதர் சன்னதிக்கு வருகிற வழியிலேயே கோஷ்டத்தில் அதாவது சுவற்றிலேயே பெரிய ஒரு புடைப்புச் சிற்பமாக காணப்படுவது தான் இந்த முக்குருணி விநாயகர் என்ற பெயர். எதற்கு முக்குருணி விநாயகர் என்று சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கேயும் இந்த மகா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நமக்கு கொழுக்கட்டை ரொம்பவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னு நம்ம செய்கிறோம் இல்லையா விநாயகருக்கு. அதனால அங்கே என்ன பண்ணுறாங்க, முக்குருணி அப்படின்ற ஒரு அளவீடு இருக்குது. நமக்கு படி, கால் படி, அரைப்படி, மரக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவீடெல்லாம் இப்போ மறைஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, குருணி அப்படிங்கிறது 6 படி, பெரிய படியில் ஒரு 6 படி என்பது தான் ஒரு குருணி என்பதா. 3 குருணி அதாவது 18 படி அளவுள்ள அரிசி மாவு எடுத்து அதில் கொழுக்கட்டை பண்ணி அவருக்கு படையல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவருக்கு முக்குருணி விநாயகர் என்ற பெயர் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர்.